வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் உக்ரைனில் உடன்படிக்கைக்கு பிறகும் சில இடங்களில் தொடரும் சண்டை, எகிப்தைச் சேர்ந்த 21 பேரை கொண்ட IS பயங்கரவாதிகளின் செயல், நியூயார்க்கில் நடைபெற்ற தீவிரவாதிகளுக்கு எதிரான மாநாடு, கிரேக் நாட்டின் நிதிநிலை அறிக்கை பற்றிய கூட்டம் மற்றும் உலகக்கோப்பை கிரிக்கெட் உள்ளிட்ட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சிக்குள் போவோம், வாருங்கள். உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக பெலாரஸ் தலைநகர் மின்ஸ்க் நகரில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி உக்ரைனில் சென்ற ஞாயிறு முதல் சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த உடன்படிக்கையை அனைத்து தரப்பினரும் பின்பற்ற வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை கூறியுள்ளது. மின்ஸ்க் நகரில் எட்டப்பட்ட உடன்படிக்கையை அனைத்து தரப்பினரும் பின்பற்ற வேண்டும் மற்றும் பிணையாளர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானம் பல்வேறு கருத்துக்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. ரஷ்யா கொண்டு வந்த இத்தீர்மானம் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் சமந்தா பவர், கிளர்ச்சியாளர்களுக்கு உதவும் ரஷ்யா இந்த தீர்மானத்திற்கு வடிவம் கொடுப்பது முன்னுக்கு பின் முரணானது என்றார். ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் இந்த கருத்துக்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின், டெபால்செவே நகரில் யுக்ரைன் ராணுவம் கிளர்ச்சியாளர்களிடம் சரணடைய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் கிழக்கு யுக்ரைனில் ஐநாவின் அமைதி காப்பாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்ற யுக்ரைன் அதிபர் பொரோஷெங்கோவின் கருத்தை ரஷ்யா குறை கூறியுள்ளது. யுக்ரைன் அதிபரின் இந்த கருத்து உடன்படிக்கையை சீர்குலைப்பது போலாகும் என்று கூறியுள்ளது ரஷ்யா. லிபியாவில் எகிப்தைச் சேர்ந்த 21 கிறிஸ்தவர்கள் IS பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட சம்பவம் உலக நாடுகளை உருக்கியுள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள பல்வேறு நாடுகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் எப்பொழுது பயன் தரும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. லிபியாவில் IS தீவிரவாத அமைப்பினர் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த எகிப்தைச் சேர்ந்த 21 கிறிஸ்தவர்களை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்திய எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தா அல் சிசி 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பது பற்றி எகிப்து முடிவு செய்யும் என்று அவர் கூறினார். இதனிடையே 21 கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் 5 நிமிட வீடியோ காட்சிகளை இணையதளத்தில் IS தீவிரவாத அமைப்பு வெளியிட்டது. பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களை திரிபோலி நகர் அருகே கடற்கரைக்கு கொண்டு சென்று மண்டியிட வைத்து கொலை செய்துள்ளனர். பிணை கைதிகளாக இருந்த 21 பேரும் அப்பாவி மக்கள் என்றும் அவர்கள் வறுமையினால் வேலை தேடி லிபியாவிற்கு இடம்பெயர்ந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எகிப்தில் தேவாலயம் ஒன்றில் இஸ்லாமிய பெண்மணி கொலை செய்யப்பட்டதாக கூறி அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பிணை கைதிகளை கொலை செய்திருப்பதாக IS தீவிரவாதிகள் தெரிவித்துள்ளனர்.